நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபோக்கஸில் தமிழ். சில அசைவ பிரியர்கள் மீன் உணவுகளை பார்க்கும்போது மட்டும் இல்லாம மீனை பற்றி பேசினாலே நாவில் எச்சி ஊற தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு பலரின் நாக்குடன் சேர்த்து மனதையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது மீனின் ருசி. இறைச்சியை விரும்பாத அசைவ பிரியர்கள் கூட மீனை விரும்ப காரணம் அதில் இருக்கும் தனிப்பட்ட சுவைதான். சுவை மட்டும் இல்லாம ஏராளமான மருத்துவ பயன்களும் நிறைந்துள்ளது. அப்படி மீன்களில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றியும் அதிக மருத்துவ குணம் கொண்ட 5 வகை மீன்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். முதலில் மீன்களில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். மீன்களிலிருந்து வைட்டமின் டி, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, ஜிங்க், அயோடின், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவு காணப்படுகிறது. கடலில் இருந்து கிடைக்கும் மீன்களில் முக்கியமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவு நிறைந்துள்ளது. இந்த சத்து உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை சீராக வைக்க பெரிதும் உதவி செய்கிறது. நம் உடலை ஒல்லியாக வைத்துக்கொள்ள ஒமேகா 3 ஃபேட்டி உதவி செய்கிறது. மேலும் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கண் பார்வை பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்கிறது. கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பாதிப்பு குறையும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மீன்களில் அதிகமாக உள்ளதால் இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைக்கப்படுகிறது. நமது மூளையில் உள்ள செல்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் இந்த ஒமேகா 3 உதவி செய்கிறது. குழந்தைகளுக்கு உணவில் மீன் அதிகமாக சேர்ப்பதால் ஆஸ்துமா பிரச்சனை வராமல் தடுக்கலாம். ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டோர் மீன்களை உட்கொண்டு வந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். மீன்களில் வைட்டமின் டி சத்து நிறைந்துள்ளதால் நம் எலும்புகள் வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. நம் இதயத்தை பாதுகாக்கவும் இந்த ஒமேகா 3 கொழுப்பு உதவுகிறது. மீனை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நம் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். மூட்டு வலி, மூட்டில் வீக்கம், மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது விரைவில் குறைய ஆரம்பித்துவிடும். மீன்களை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ள முடியும். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மீனை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பாலின் மூலம் குழந்தைக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சென்று அவர்களின் பார்வையை சீராக வைக்கிறது. தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் தன்மையும் மீன் உண்பதால் கிடைக்கிறது. சரி, இப்போ அதிக மருத்துவ குணம் கொண்ட சிறந்த 5 மீன்களை பற்றி பார்க்கலாம். வஞ்சரம். வஞ்சர மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் பலம் அடைவதுடன் சைனஸ் பிரச்சனை உடையவர்களுக்கும் இது நல்ல மருந்து. நெத்திலி. நெத்திலி மீனில் கண்களில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வைட்டமின் ஏ சத்து வளமாக நிறைந்துள்ளது. எனவே இவற்றை வாரம் ஒரு முறை உட்கொண்டு வந்தால் கண் பிரச்சனைகளை தடுக்கலாம். சுறா. குழந்தை பெற்ற தாய்மார்கள் சுறா மீனை புட்டு செய்து சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்கும். மத்தி மீன். ஏழைகளின் உணவு எனப்படும் மத்தி மீனில் பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இந்த மீன் சாப்பிட்டு வந்தால் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. தோல் நோய், மூளை நரம்பு பாதிப்பு, மன அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். காணாங்கெழுத்தி. இந்த வகை மீனை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்புகள் குறையும். கேரளாவில் மிகவும் புகழ்பெற்ற மீன் வகை இதுதான். தொடர்ந்து இது போல பல தகவல்களை பெற வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகே உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்க.